ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு யர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஃபைன் நினைக்கிறேன். 300 சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் என்னென்னா, இன்றைக்கி கண்டிப்பாக என்ன ஆனாலும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட் அது அப்லோட் பண்ணிடுறேன். தென் 300 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் நான் அன்எக்ஸ்பெக்ட் தான் நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் வீடியோ போட்டு அந்த 287 98 என்னமோ ஒன்று அதை தாண்டாமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ ஜேகேவோட இந்த ஒரு ஹாட் ஸ்டாண்ட் வீடியோ போட்டதுக்கப்புறமா தான் எனக்கு ஏறிச்சு, அது கன்ஃபார்ம்டு. ஸோ தேங்க்யூடா. அதுக்கப்புறம் என்ன, இது இன்னும் கொஞ்சம் பார்ட்டில் நான் முடிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு பார்ட், மொத்தம் நான் 8 பார்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்றைக்கி எம்எஃப்பி வர்ஸ் 47 பார்ட் 6 தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை பிடிச்சிருந்தா எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா சொல்லுங்கள். தென் சிஸ்டர், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. பாப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு. எஸ், பாப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் இருப்பா. பட் இன்னொரு பர்சன் வேறு ஒருத்தவங்க கிட்ட. ஆனால் அவங்களும் நம்ம ஃபேமிலி தான், ஓகேவா? அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பட் எனக்கு இன்றைக்கி என்னமோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு தோணவே இல்லை. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுது. என்ன பண்ணுறது, ஸ்டோரி கண்டினியூ பண்ணி தானே ஆகணும். ஓகேடா, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போங்க. ஜேகே கத்துனதெல்லாம் போதுங்கம்மா. குழந்தைங்க உன்கிட்ட தானே ஒயன் இருந்தா, எங்கே விட்டுட்டு வந்தவளை? ஏன்னா உன்கிட்ட தானே ஜெகி கொடுத்தேன். நீ யார்கிட்ட கொடுத்த? எங்க பாரு, வந்தப்போ நான் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் டேங் கிட்ட கொடுத்துட்டேனே. சரி, நீ நான் அண்ணன் கிட்ட போய் கேட்கலாம். நிற்கிறோண்டி, நிற்கன்னு எப்படி எழுச்சி போவேன்? நான் எப்படியோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை காமிக்கிறீங்க. அந்த ஆப்ரேட்டரும் ஏதோ புரிஞ்சுக்கிட்டாரு, ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் வேகமாக ஓடி போய் டேங் கிட்ட கேட்குறீங்க. அண்ணா அண்ணா பாப்பா எங்க? ஒயன் நீ தானே வச்சுருந்தேன். எங்கே? நான் ஜம்மு கிட்டே கொடுத்தேன்னா ஜம்மு உங்ககிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்கிறான். இல்லையே, என்கிட்ட கிடையாது. நான் அப்போவே ஹரிணிக்கிட்ட கொடுத்தனே. எங்க என்கிட்டலாம் நீங்கள் கொடுக்கவே இல்லை. கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்போ யார்கிட்ட தான் இருக்குது? ஏன் ஒயன் உன்னால் குழந்தைய கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியாதா? யார்கிட்ட தான் ஒயன் கொடுத்த நீ? ஐயோ அண்ணா, எனக்கு தெரியல. நான் ஜம்மு கிட்ட தான் கொடுத்தேன். இங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன இதுக்கு தான் உனக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு வர்றது கிடையாது. விளாட தான் உனக்கு முக்கியம் இல்லை. விளாட்ற நினப்பில் குழந்தை எல்லாத்தையும் மறந்துடுவேல நீ. ஐயோ அண்ணா, நான் வேணும்னே பண்ணலைண்ணா. பாப்பா எங்கேயும் தெரியல, நீங்கள் வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. டேங்க் அப்படியே பள்ளின்னு நிறையிறாரு. குழந்தைய தவிர உனக்கு வேறு என்னடி வேலைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கேயுமே காணோம். நீங்கள் போய் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரூம்லேயும் கூட சொல்கிறீங்க. இந்த மாதிரி பாப்பாவோட அடையாளம்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி குழந்தை எங்கேயாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் அந்த பார்க் ஃபுல்லாக தேடுறீங்க. ஆனால் அவங்க யாருமே சொல்லலை இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு. டாக்கு இன்னும் கடுப்பாகுது. அங்கே இருக்க கட்டையை எடுத்தே அடிக்க வந்துடுறாரு. எங்க என்ன சொல்கிறது? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லூஸா நீங்கள்? ஆமாண்டி, லூஸ் தான். நம்ம ஃபேமிலியோட முதல் வாரிசு அவள் பாப்பா. அவளையும் போய் எப்படி தொலைச்சிட்டு நிற்கிறாள் இவ. எனக்குலாம் அப்படியே கோவம் பற்றிக்கிட்டு வருது. தயவு செஞ்சு தள்ளிடு. இப்போங்க அதுக்கு அக்கா என்ன பண்ணுவா? நீங்கள் இருங்க, குழந்தை இங்கே தான் இருக்கும், நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணியும் ஒரு பக்கம் தொலாவுறா. நீங்கள் எல்லாருமே ஒரு பக்கம் தொலாவுறீங்க. அப்போது எங்கேயோ பாப்பா அழுகிற சவுண்ட் கேட்குது. அது உங்கள் பாப்பா தான். நீங்கள் போய் டேங்க்கிட்ட சொல்கிறீங்க, அண்ணா அண்ணா பாப்பா அழுகிற, சீக்கிரம் வாங்கண்ணா, போ முன்னாடி போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்லுவார். நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க, அந்த பர்சன் திரும்பி நிற்கிறாங்க. பாப்பா எவ்வளவோ நெளியுது அவங்கள விட்டு வர்றதுக்கு. பட் அவர் விடமாட்டாமல் பிடிச்சி வச்சுருக்காரு. அது டேங் பார்த்தா செம்மையக்கும் வந்துடுது, அடிக்கவே போயிடுறாரு. ஏய் டேங் நிறுத்தி, என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய் யாரா நீ? எங்கள் குழந்தைய தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? ஏய் என்ன டேங், நான் யாரும் தெரியுதா இல்லையா? நீ யாருன்னு தெரியல, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? ஃபஸ்ட்டு என் குழந்தைய கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வேகமாக பிடிங்கிட்டேன். ஏய் இருடா, என்னடா பிரச்சனை? நான் தானா? யாரா நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன் மாஸ்க்கை கழட்டுறாரு. வேறு யாரும் கிடையாது, அது ஜம்மு கூட அண்ணா தான். அண்ணா மாமா நீங்களா? ஆமாம் ஒயன், நான் தான். இதோ இந்த வளர்ந்த மாடு நினச்சி நீ குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்ட. இல்லையே,
நான் அவருக்கு எடுத்து அவன்கிட்ட கொடுக்கல. அவன் ஃபஸ்ட்டு இங்கே இல்லை. நான் உன்னை பார்த்தப்போ கிட்ட பேச நான் தான் வந்தேன். நீ ஜிகே நினச்சி என்கிட்ட கொடுத்த. சரி நம்ம குழந்த தானே அப்படின்ட்டு நானும் வச்சுருந்தேன். இவன் என்னடானா ஒரு நேரத்துக்கு மேலே போய் அவள் கேட்கறது வாங்கி தரலன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன கேட்டா? ஐஸ்கிரீம். உனக்கு கேட்காம ஐஸ்கிரீம்லாம் நான் வாங்கி கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால தான். உனக்கு ஐஸ்கிரீம் கேட்குதா ஆசையா? ஆமாம். நீ மட்டும் டேடி கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், நான் சாப்பிடக்கூடாதா? வாய் ஓவர் பேர் அப்படியே அடிச்சேன்னு வை ஒரு அடி அப்படின்னு கை வாங்குறீங்க. அப்போ சுகாயம் வந்துட்டு, ஒய்யன் நிறுத்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? குழந்தைய அடிப்பியா? அதுக்கு நான் ஐஸ்கிரீம் கேட்குறா. ஐஸ்கிரீம் தானே கேட்டா, வேறு எதுவும் கேட்கல? ஐஸ்கிரீம் தானே கேட்டேன், வேறு எதுவும் கேட்கலாம் கேட்டா. இங்கே பாரிசியா கூட கூட பேசணுன்னா அடிச்சிருவேன். போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறான். நீங்கள் போனதை பாப்பாவும் போடி அப்படின்ட்டு அதுவும் திரும்பிக்கும் டேங்கிட்ட. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பாப்பாவே வந்து அழுகுது. ஏன்னுமா என்னாச்சு எனக்கு அம்மா வேணும், நான் அம்மா கிட்ட போகணும், என்னை கூட்டிகிட்டு போங்க. நீ தானே போடின்னு சொன்ன, அதுவும் அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டா. நீ என் கூட தான் இருக்கணும். முடியாது, எனக்கு அம்மா வேணும், அம்மா கிட்ட போகணும். அம்மா கிட்ட போக முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும். உன் அம்மா இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்படி என்னையும் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒயன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்தாலும்ரா. இதெல்லாம் பார்த்துட்டுலாம் சிரிச்சிட்ருக்காங்க. சரி இனிமேல் ஒயன் கிட்ட சண்டை போடுவியா? ஒயனை போடிம்பியா? உன் அப்பன் ஜேகே கூட சேர்ந்துட்டு அவளை திட்டுவியா? என்ன? என்னது இது? அவனோட சேர்ந்துட்டு அவளை திட்டுன்னு தெரிஞ்சிச்சு, தூக்கிட்டு போய் நான் குப்பை தொட்டியில் போட்டுருவேன். அப்படி யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சினுங்குது. இப்போது என்ன சைடு உங்களை காமிச்சா ஜொங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, இப்போது என்ன ஆச்சு? அதை பாப்பா கிடச்சிட்டால பாருங்க. அவளுக்கு கொழுப்ப இப்போவே இப்படிலாம் பேசினாலும் பெரிய பொண்ணா என்னென்ன பேசுவா. இப்போவே வாயை அடக்கினா மட்டும்தாங்க முடியும். நீங்களும் சரி அண்ணாங்களும் சரி அவளுக்கு ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க. அதனால தான் அவள் இப்படி இருக்கா. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. விடுவான், என் குழந்த தானே, அவள் பார்த்துக்கலாம். ஜங்குக்கு எவ்வளோ நாளைக்கு தான் அவளை அப்படியே குழந்தைன்னு பார்ப்பீங்க? எனக்கு புரியல ஜங்கோக். இப்போ அவளுக்கு எத்தனை வயசு? 2 வயசு ஆச்சுல்ல. 2 வயசாயுமே அந்த பிள்ளை இப்படி பேசுவா? இங்கே பாருடி ப்ளீஸ், அது குழந்த அப்படி தான் இருக்கும். போக போக பழகிடுவா, புரியுதா? நீயும் என்னென்ன வாயடிச்சின்னு நானும் பார்த்துட்டு தானே வாயன் இருந்தேன். ஜங்குக் அது வேறு இது வேறு. ஜங்குக் என்ன வாயன் அது வேறு இது வேறு. இங்கே பாரு வாயன், அது இதெல்லாம் வேறு கிடையாது. நீயும் அவளை மாதிரி இருக்கும்போது இன்னும் இதாக தான் பேசுகிற. சரியா? அவளாவது பரவாயில்ல. நீ டேங்க அவன் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், போடான்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் டேங்கிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இல்லை, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ அவனை அண்ணாங்கிறத தவிர இது வரைக்கும் ஒன்றும் கூப்பிட்டதில்லை அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் நீ அவனை என்னெல்லாம் சொல்லியிருக்க தெரியுமா? ஜோங் நம்மளாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்லியிருக்கோம் ஏன், அதெல்லாம் எனக்கு தெரியும். நானும் அப்போ உங்கள் கூட தான் இருந்தேன். நீ இருக்கும்போது சரி, நீ பிறக்கும்போது உன் கூடயே தான் இருந்தேன். உன்னை நானே தான் என் கையில் வச்சுருப்பேன். எப்போவும் உன்னை நானே தான் வச்சுருக்கேன், புரியுதா? சம்மந்தமே இல்லாமல் வாய விடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்துட்டு அவன் குழந்தைய எடுத்துகிட்டு வந்தேன். என்ன இங்கே 2 பேரும் மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை டேங், ஒன்றும் இல்லை, நான் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். ஐயோ என்னை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கை நீட்டுறா. ஸோ நீங்களும் அவளை தூக்கிக்கிறீங்க. அவள் தூக்கத்துக்கு அழுறா. சரிம்மா அல்லாத சரி அதான் வந்துட்டு இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே அதுக்கு இதுக்கும் நடக்கிறீங்க. அவளும் தூங்கிடுறா. இப்போ ஜங்குக்கு வந்துட்டேன், என்னாச்சு, ஏன் இப்போ அழுதுறா? தூக்கத்துக்கு அழுறான்னு நினைக்கிறேன் ஜங்குக்கு, தெரியல, பார்த்துக்கலாம். சரி ஒயனுக்கு என்னாச்சு? அவன் என் மஞ்சள் தூக்கி உட்காந்துருந்தா. ஒயனுக்கு அது ஒரு கதை. அவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. பாப்பா எல்லாத்தையும் இதாக பேசுகிறாள்ல, வாங்க போங்கன்னு கூப்பிடாம இஷ்டத்துக்கு கூப்பிட்றாள்ல, அதுக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சான். வேறு ஒன்றும் இல்லை, அவள் பண்ணதெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படின்னு சொல்லும்போது
கரெக்டாக அங்கேருந்து ஒரு அலை மாதிரி வருது. அது திரும்ப நீங்கள் நிற்கிறீங்க. டேங் வந்துட்டு ஒயன் அப்படின்னு கத்திட்டே உங்ககிட்ட வராரு. ஸோ பாப்பாவும் ஏஞ்சிக்குது. அங்கேருந்து உங்களை இழுத்து விட்டா அந்த அலை அப்படியே டேங்கும் உள்ளே இழுக்குது. அவர்னால என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்களும் வேகமாக பாப்பாவை ஜங்கு கையில் கொடுத்துட்டு போய் இழுக்கிறீங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து மற்ற மெம்பர்ஸும் வந்துடுறாங்க. ஆனால் சீக்கிரம் வா, என் கையை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படிங்கிறீங்க. பட் முடியல. உங்களோட ஷால் இருக்கும்ல, ஸோ அதோட இன்னொரு சைடை கொடுத்து அது இழுக்கிறீங்க. பட் நோ யூஸ், வரல. இப்போது பாப்பாவுக்கு கூப்பிட்றா, டேங் அம்மா வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க, போகாதீங்க, அதை உதச்சிட்டு வந்துடுங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு அவளே கீழே இறங்கி நின்று 2 கை நீட்டி வாங்க வாங்கன்னு சொல்கிறா. டேங்க் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு அவரும் என்னென்னமோ போட்டுடுறாரு. பட் முடியல. இப்போ போய் ஜங்குக்கும் நாம்சனும் அங்கே பிடிச்சி இழுத்துடுறாங்க. ஸோ வெளியே வந்துடுறாரு. அது ஒரு என்ன மாதிரி இதுன்னே தெரியல. கடைசியில் பார்த்தா அதில் ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி வச்சுருக்காங்க. அது அப்படியே உள்ளே இழுக்குது. அது வந்து மீனுக்காக வச்ச ட்ராப். உண்மையிலுமே கடலில் ட்ராப்லாம் வைப்பாங்களா தெரியலையே. நான் படிக்கிறத சொல்கிறேன், அது அப்படியே இருக்கட்டும். அதுலேருந்து வெளில வந்துடுறாரு. கால் வந்து ரொம்ப ப்ளீட் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்கீங்க உங்கள் ஷாலை வச்சு. அப்போ ஹனி வந்துட்டு, டேம் ஐயோ ஓகே, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எதுக்குன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்க? எந்திரி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படிலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதுக்குன்னு உங்களை யாருங்க அங்கே போக சொன்னா? ஏய், அங்கே பாப்பா கையில் குழந்தையோடு இருந்தாடி, என்னை என்ன பண்ண சொல்கிற வராமல்? சரி, எனக்கு போகாமல் என்ன பண்ண சொல்கிறேன்? எங்க அதுக்கு நான் அவளை கூப்பிட்டு அவள் தள்ளி வந்திருப்பான்லங்க. நீங்கள் ஏன் இப்படி உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறா. நீங்களும் ஆமாண்ணா, எனக்கு என்ன ஆக போகுது? இனி நான் செத்தாலும் ஒன்றும் கிடையாது. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தைய ஜங்குக்கிட்ட பெற்று கொடுத்துட்டேன். எனக்கு அது போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒயன் அடிச்சிரும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேங்கும் அட் டைமில் சொல்கிறாங்க. ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்ன நினச்சிருக்கேன்னு கேட்குறேன். எங்கப்பா, எனக்கு குழந்தையோட நீ தான் இம்பார்ட்டன்ட், புரியுதா? உன்னை நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நான் சாகிற வரைக்கும் நீ என் குழந்தையாக தான் பார்ப்பேன், புரியுதா? அதை விட்டுட்டு சாகுறேன்னு ஏதாவது சொன்னேன்னு வையேன், அவ்வளோதான் ஒயன் சொல்லிட்டேன். உனக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் செத்துடுவேன், நீ அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான் வேகமாக. ஜங்குக் நில்லுங்க. அவன் சொன்னது என்ன தப்பு இருக்கும் ஏன்? இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசினேன்னு வையேன், தங்கச்சி என்னெல்லாம் பார்க்க மாட்டான், நானே கொன்னேப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. இப்போ எல்லோரும் தனியாக போயிடுறீங்க. அப்போ பாப்பா வந்துட்டு, அம்மா நீ ஏன் இப்படி பேசுகிற? உனக்கு என்ன பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலன்னா என்ன கொன்னுடு. அதுக்குன்னு நீ மாமாவை அப்பாவெல்லாம் விட்டுட்டு போகாத, சரியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் விளையாடுறதுக்கு தான் உன்னை போடி சொல்லுவேன், ஒயன்னு சொல்லுவேன், உன் கூட வம்பழுப்பேன். ஆனால் உண்மையிலுமே எனக்கு என் ஒயனம்மாவை ரொம்ப பிடிக்கும். நீ இந்த மாதிரிலாம் பேசாத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அப்படியே சொல்லிகிட்ருக்கா. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. உட்காந்து அப்படி கத்தி அழுகுறீங்க. அப்போ பாப்பா அகைன் உங்ககிட்ட வந்துட்டு, நீ எதுக்கு அழுகுற? அல்லாதம்மா, உனக்கு நான் இருக்கேன், சரியா? அப்பா வந்துடுவாங்க, இரு நான் போய் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவளும் போகிறா. நீங்களும் ஏஞ்சி பின்னாடி போகிறீங்க. அவள் அங்கே போயிட்டு, அப்பா இப்போ இங்கே வா, அம்மா அழுறா. அவள் அழுதுட்டு போகிறா. நீ வா என் கூட. நான் அம்மா கூட போகணும், நீ வா, நீங்கள் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு டேங்கிட்ட போகுது. அங்கே போயிட்டு, மாமா நீ வா, அங்கே பாரு அம்மா உட்காந்து அழுகுது, நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் இழுத்துட்டு வரா. இழுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டு, அம்மா அங்கே பாரு, அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க, நீ பேசு, நீங்களும் பேசுங்க அம்மா கிட்ட, அம்மா பேசும் அப்படின்னு சொல்லி பேச வச்சிட்ருக்கீங்க. சரி, பாப்பா உங்களை பேச வச்சிட்ருக்கா. நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க இன்னமும். அம்மா அழுவாதம்மா, உங்கள் பாரு அப்பா வந்துட்டாங்க, இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்றா. ஜமுக்கு வந்துட்டு, சரி நான் பேசுகிறேன். எங்கள் பாருடி, அகைன் இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு ஒன்றை விட்டால் யார் இருக்கா சொல்லு? இப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதடி, எனக்கு கஷ்டமாக இருக்குது.
பேச மாட்டேன். சாரி. இப்போ சாரிலாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க? இனிமேல் இப்படி பேசாம இரு. எனக்கு அதே போதும் ஏன். சரி ஜங்குக், நான் இனிமேல் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மல் ஆகிடுறீங்க. இப்போது எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிடுறீங்க. அவங்க நார்மல் ஆகிட்டாரு, ஐ மீன் சமாதானம் ஆகிட்டாரு. ஜங்குக் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ பாப்பா இருந்துட்டு, அம்மா நான் நான் நீ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கவா? ஒன்று இத்தினோண்டு தான், இத்தினோண்டு எடுப்பேன், நிறைய எடுக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு இவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, கேட்க மாட்டியாதியா? ஒன்று தான் சாப்பிடுவோம், ஒன்று, நிறைய வேண்டாம், ஒன்று போதும். நீ சொன்னால் கேட்க மாட்டேல்ல, இங்கே வா, உனக்கு நான் ஒன்று தரேன், அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை தூக்கிட்டு போய் அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கும்ல, அதில் உட்கார வைக்கிறீங்க. அவளும் உட்காந்துட்ருக்கா. நீங்கள் போய் நட்ஸ் எல்லாம் எடுத்து அவள் கையில் கொடுத்து, இது ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறமா உனக்கு நான் ஐஸ்கிரீம் எடுத்து தரேன். ஐயோ இது எனக்கு பிடிக்காதும்மா, நீங்கள் இது வேணாம், அது வேணும், அது அது அந்த எல்லோ கலர் கவர் போட்டிருக்கல உருண்டையா, அது வேணும். உங்கள் கண்ணு அப்படியே அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அந்த சாக்லேட் எடுத்து அவகிட்ட கொடுக்குறீங்க. அவன் அதை தூக்கிட்டு அப்படியே கீழே இறக்கி விட சொல்லி ஓடுறா. எங்கே தான் போகிறான்னு போய் பார்த்தா நேராக போய் நாப்ஜின் ஹேங்கிட்ட போய் உட்காந்துட்டு, எனக்கு பிச்சு கொடுங்க, நான் சாப்பிட்ணும். ஒய்யன் கிட்ட சொன்னியா? எனக்கு திறமை எடுத்துகிட்டு வந்தியா? ஒய்யன் தான் எடுத்து கொடுத்தா, பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி பாப்பா சொல்கிறா, அவங்களும் பிச்சு கொடுக்குறாங்க. கொடுத்தது இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு பாப்பா கொண்டு கொடுக்குது. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, என்னது இதெல்லாம்? இல்லை, அம்மா சொல்லியிருக்கு, என்ன சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணுமா, தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கா. அப்படியே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கொடுத்துட்ருக்கா. லாஸ்ட்டு கொஞ்சம் அது இருக்கவே தூண்டு தான், அதையும் தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு, ஐயன் இந்தா நீ சாப்பிடு, உனக்கு நான் சாப்பிட்டேன், நான் இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறா. உங்களுக்கு புரிஞ்சிடுது அவள் சாப்பிட்லின்னு. ஐயோ எனக்கு பண்ணு வலிக்குதே, இப்போ சாக்லேட் சாப்பிட்டா எனக்கு எச்சா பண்ணு வலிக்கும், நீ சாப்பிட்டுக்கிறியா எனக்கு பதிலாக? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டுட்டு பாப்பா சிரிக்குது. அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக் பார்த்துட்டு, என்ன அம்மாவை பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டிங்களா? ஆமாம், இங்கே வா எனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி தூக்குறான். அப்படியே உங்களையும் எடுத்துகிட்டு போகுது பாப்பா. போய் மாமா எங்களை ஒரு ஃபோட்டோ எடு, நீ ஃபோட்டோ தானே எடுக்கிறேன், எங்களை ஒரு ஃபோட்டோ எடு, நீ என்னை எடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, இங்கே பாரு பாப்பா எப்படி என் மேலே சாஞ்சிருக்கு பாரு, இப்படியே ஃபோட்டோ எடு, அவளை தள்ளி விடலாம். ஏன் 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 என் தங்கச்சி என்ன தள்ளணும்? அப்போ அந்த மகனை பூங்கடா அந்த சைடு, நான் என் தங்கச்சி எடுக்கிறேன். அவன் எனக்கு பையன் வேணும், நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகி வாயிலே அடிக்கிறா. ஜிகி வந்து சரி 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 நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிகியும் பாப்பாவை எப்படி இருக்காங்கன்னா, இதுவும் இந்த ஃபோட்டோவில் ஜங்குக்கு வந்து பாப்பா ஒரு மாதிரி ஹக் பண்ணியிருக்காங்கல்ல, பாப்பாவும் இப்படி சாஞ்சிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு, போதுமா, எனக்கு இதுவும் இதே மாதிரி பெருசாக வேணும், நம்ம வீடை விட பெருசாக வேணும், நீ எனக்கு பண்ணி தரியா? வீடை விட பெருசாலாம் பண்ண முடியாது, உன்னை விட பெருசாக வேணால் பண்ணலாம், ஆனால் நான் பெரிய பொண்ணு ஆனேன்னா அது குட்டி ஆகிடுமே, அப்போ என்ன பண்ணலாம்? அப்போது அதை விட பெருசாக மாட்டிக்கலாம், ஓகேவா? இப்போ இது போதுமா? போதும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகும். இப்போது பாப்பாவுக்கு வந்து ஒரு 3.5 years ஆச்சு. நல்லா பேசுவா, இதை விட முதல்ல பேசுனதை விட இப்போ நல்லா வாயடிப்பா. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படியே மயங்கியும் விழுந்துடுறீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு, ஒயன் என்னாச்சு? ஒயன் எந்திரடி, ஒயன் நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் டேப் பண்ணிகிட்ருக்கா. பட் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்போது டேங்க இதெல்லாம் பார்த்துட்டு, ஜங்குக்கு என்னாச்சு? ஜங்குக்கு அவளுக்கு எனக்கு தெரியல, அவள் சடனாக அன்கான்ஷியஸ் போயிட்டா, சீக்கிரமா
அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் இதை வந்து நான் லென்த்தாக கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன். நான் இமேஜின் பண்ணது எப்படின்னா, இந்த பாப்பா ஸ்கூல் போய் காலேஜ் போய் இந்த பாப்பா கல்யாணம் பண்ணி வச்சு ONJK எல்லாம் கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதர் அந்தளவுக்கு கொண்டு போனேன். பட் என்னால் அந்த அளவுக்கெல்லாம் போட முடியாதுல்ல. ஸோ அதனால தான் ஐ திங்க் எஃப்எஃப் மொக்கையாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஓகே, இது இருக்கட்டும். நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட் அது நல்லா டெரராக கொண்டு போயிடலாம்டா. ஓகேவா? தென் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க எனக்காகடா ப்ளீஸ். நம்ம சூன் 1K ரீச் பண்ணிடலாம். ஓகே, டாடா பை பை சராங்கே.